நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள். ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரம் பதிவு செய்வதற்கு ரூபாய் 1500 லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் உள்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மேலக்குடியிருப்பு திரௌபதி அம்மன் கோயிலின் பின்புறம் குமரன் நகரில் பத்திரப்பதிவு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சார் பதிவாளராக சேலம் மாவட்டம் சிறுவாச்சூர் கிராமத்தைச் சார்ந்த கந்தசாமி மகன் பிரகாஷ் என்பவர் பணியாற்றி வருகிறார். நிலையில் ஜெயங்கொண்டத்தில் தபால்காரராக பணியாற்றும் கரடிக்குளம் கிராமம் சோழியன் தெருவைச் சார்ந்த சாக்ரட்டிஸ் என்பவருக்கு அவரது மகன் பெர்னாட்சா என்பவர் தனது பெயரில் உள்ள நிலத்தை தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பத்திர பதிவுக்காக அவர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்று சார் பதிவாளரை அணுகினர். அப்போது சார் பதிவாளர் பிரகாஷ் பத்திரப்பதிவு செய்ய லஞ்சமாக ரூபாய் 1500 கேட்டதாகவும் அதனை அலுவலக உதவியாளராக உள்ள தற்காலிக பணியாளரான விக்கிரமங்கலம் அருகே உள்ள கடம்பூர் தெற்கு தெருவைச் சேர்ந்த ஜெகேந்திரன் மகன் சிவசக்திவேலுவிடம் கொடுக்கும்படி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத சாக்ரட்டிஸ் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் செய்தார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் அறிவுரையின்படி சாக்ரட்டிஸ் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அமாவாசை அன்று சென்று அங்கிருந்த அலுவலக உதவியாளர் சிவசக்திவேலுவிடம் ரூபாய் 1500 கொடுத்தார். அதனை அவர் வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் துணை சூப்பிரண்டு ஹேமசித்ரா தலைமையிலான போலீஸ் இன்ஸ்பெக்டர் கவிதா, சப் இன்ஸ்பெக்டர்கள் ரவி, பவுன்ராஜ் உள்ளிட்ட போலீசார் உடனடியாக அங்கு சென்று அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தினர். பல மணி நேர விசாரணைக்கு பிறகு சார் பதிவாளர் பிரகாஷ், தற்காலிக பணியாளர் சிவசக்திவேல் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Gracias.